வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, அம்மா எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த அம்மாவை கேட்குறாப்புல. அந்த அம்மா சரி உனக்கு ஒரு நல்ல கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஒரு 3 விவசாயிகள் இருந்தாங்க. இந்த 3 விவசாயிகளும் அவங்களோட தோட்டம் வந்து ஒரு அரண்மனை பக்கத்தில் இருந்துச்சு. இவங்க 3 பேரும் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 பேர் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், அவங்களோட முயற்சி நிறையா போட்டு அந்த வேலையை செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஒருத்தர் வந்து ரொம்ப சோம்பேறி, காடெல்லாம் ரொம்ப அசுத்தமாக வச்சு நல்லாவே இருக்க மாட்டார். ஆனால் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த 3 பேரை பார்த்து இந்த மித்த 2 பேர்த்தை பார்த்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 3 வேளை தான் நீங்களும் சாப்பிட்றீங்க, நானும் சாப்பிட்றேன். ஆனால் இந்த 3 வேளை சாப்பிட்றதுக்கு நீங்கள் எவ்வளோ வேலை செய்கிறீங்க. நான் கொஞ்சமாக வேலை செஞ்சாலும் நான் 3 வேளை சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். அவ்வளோ வேலை செய்யணுமான்னு எப்போ பார்த்தாலும் நக்கலாகவே இவர் வந்து மித்தவங்கள பார்த்து கேட்டுகிட்டே இருப்பார். அவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, 3 வேளை தான் சாப்பிட்றோம், ஆனால் எங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்குது. நாங்கள் வந்து அந்த டெய்லி திருப்தியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்து எங்கள் வேலையை தான் பார்ப்போம், நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் அந்த அரண்மனை இருக்கு இல்லையா, அந்த அரண்மனையில் வந்து ராஜா இருக்கார். ராஜாவுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது. ஒரு நாள் ராஜா தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அவரோட பெட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பாம்பு இருந்திருக்கு. அந்த பெரிய பாம்பு வந்து என்ன பண்ணியிருக்கு, அவரோட குழந்தைய முழுங்கிருச்சு. அப்புறம் திடீர்னு ராஜா தடாபுடான்னு எந்திரிச்சு கத்துன்னு கத்தி, அப்புறம் காவலாளிகள்லாம் வந்து என்னன்னு பார்த்தா அந்த பாம்பு வந்து அந்த குழந்தைய முழுங்கிருச்சு. அந்த பாம்பை வந்து வெட்டி அந்த குழந்தைய எடுக்கிறாங்க, அதோட வயிற்றுலேருந்து எடுக்கிறாங்க. குழந்தை எடுக்கும் போதே குழந்தை வந்து இறந்துருது. ராஜாவுக்கு சரியான கோவம் வருது, ரொம்ப ஆத்திரம் வருது. எப்படி இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து மந்திரியை கூப்பிட்டு கேட்குறாங்க, மந்திரி எப்படி நடந்திருக்கும், எப்படி என்னோடய அரண்மனைக்குள்ளே பாம்பு வந்தது அப்படின்னு கேட்குறாரு. அப்போது மந்திரி சொல்கிறாரு, பாம்பு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாச்சே அப்படிங்கிறாரு. அப்புறம் ராஜா சொல்கிறாரு, பாரு என்னோடய அரண்மனை சுற்றி ஒரு காடு இல்லை, பக்கமாக காடு இல்லை, மரங்கள்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் பாம்பு எப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னே அங்கேருந்து ஒரு வயசானவர் வந்து சொன்னாரா, ராஜா நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், காடுக்கும் அரண்மனைக்கும் தூரம் இருக்குது, பெருசாக மரங்கள் செடி கொடியெல்லாம் அசிங்கமாலாம் இல்லை, பாம்பு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அரண்மனை பக்கம் 3 விவசாயிகள் இருக்காங்க. அந்த 3 விவசாயிகளை 2 விவசாயிகள் அவங்க காடை வந்து க்ளீனாக வச்சு நல்ல விவசாயம் பண்ணி நல்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து எந்த வேலையும் செய்கிறதில்ல, காடை அசுத்தமாக வச்சுருக்காரு, எப்போ பார்த்தாலும் புல் எல்லாம் முளைச்சிக்கிட்டு ரொம்ப அசுத்தமாக வச்சுருக்காரு. அந்த காட்டிலேருந்து தான் உங்களுக்கு பாம்பு வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ஒரே கோவம். ஏன்னா அவரோட குழந்தை இறந்துருச்சு இல்லையா. சரி அந்த விவசாயி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி வந்தோடனே, நீ ஏன் உன்னோட காடை அசுத்தமாக வச்சுருக்க, அசுத்தமாக வச்சனால தானே உனக்கு வந்து இவ்வளோ பாம்பு இதெல்லாம் வருது. உன் தோட்டத்துக்கு வர்றது மட்டும் இல்லாமல் அந்த பாம்பு பாரு அரண்மனைக்கு வந்து என்னோடய குழந்தைய கொன்னுருச்சு, அதனால் உனக்கு வந்து உனக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. தூக்கு தண்டனை கொடுத்து அவர் இழுத்துட்டு போகும்போது வழியில் வந்து அந்த 2 ஃபார்மரும் இருந்துட்டு சொல்கிறாங்க, எங்களை எவ்வளோ கேலி பண்ண, நாங்கள் வந்து வேலை செய்கிறோன்னு சொல்லிட்டு கேலி பண்ண, நீ ஃப்ரீயாக தானே இருக்கேன்னு வேலை இருந்த, நீ சோம்பேறியாக இருந்த, உன் காடை சுத்தமாக வச்சுக்கல, அதோட பிரதிபலிப்பு தான் உனக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. நீ வந்து உன்னோட காடை சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது, உன் உயிரும் தப்பிச்சிருக்கும். உன் வேலையை நீ ஒழுங்காக செய்யாதனால தான் இப்போ உன் உயிரே உனக்கு, உன்னோட நடவடிக்கை உனக்கு ஆபத்தாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மற்றவங்க உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களோட பிரச்சனை, நான் உழைக்க மாட்டேன், எனக்கான 3 வேளை சோறு கிடைக்குதுன்னு நீங்கள் சந்தோஷப்படுறது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் தான் யோசனை பண்ணணும். நான் வந்து சோம்பேறியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அதில் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது, அது பிற்காலத்தில் வேறு ஆபத்து கொண்டு விடும். நீங்கள் சோம்பேறியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏன்னா அதுதானே உங்கள் மைண்டில் வருது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, அந்த மாதிரி பண்ணுறவங்களோடையும் நீங்கள் இருக்காதீங்க. ஓகேயா?